துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட புகைப்பழக்கம் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்துறதுக்காக தலையில் ஒரு இரும்பு கூண்டை மாட்டி அதை பூட்டி அவரோட ஒய்ஃப் கிட்ட சாவியை கொடுத்துட்டாராம். அவர் வயசு 42, 26 வருஷமாக இந்த பழக்கம் இருக்கான் அவருக்கு. அதாவது புகை பிடிக்கிற பழக்கம். ஒருவேளை இந்த இரும்பு கூண்டை மாட்டினனால அவர் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த கூண்டை மாட்டிகிட்டே இருக்கிறது அதனால் எவ்வளோ பிரச்சனை வரும், கழுத்து வலி, இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ. அப்போ அந்தளவுக்கு அவர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கார், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல். புகைப்பிடிக்கிறத பற்றி நம்ம டைட்டில் வாசிக்கும் போதே உள்ளே நமக்கு ஒரு பயம் ஓடுது. அது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கம் இருக்குது. மெஜாரிட்டி பீப்புள் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வெளிப்புற உடம்புல லேசாக காயம்பட்டாலே நம்ம பதறி போகிறோம். ஆனால் இன்னர் ஆர்கன்ஸு, லங்ஸு, ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ்னு இன்னும் எக்கச்சக்கமாக லிஸ்ட் போடலாம். அது எல்லாமே புகைப்பழக்கத்தினால டேமேஜ் ஆகுமா. லாங் ரனில் பெரிய டிசீஸாக காப்பாற்ற முடியாத அளவுக்கு கூட போகும். இது புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட். ஆனால் நம்ம இன்னொருத்தர் சொல்லிலாம் புகைப்பிடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க விடமாட்டாங்க. அவங்களா பார்த்து திருந்தினா தான் உண்டு. இப்போ பிரச்சனை அவங்கள பற்றி இல்லை. செகண்ட் ஸ்மோக்கர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அது என்னென்னா, இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க வெளிவிடுற புகையினால் சிகரெட் பிடிக்காமலே அந்த புகையை உள்வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்களோடவும் இந்த செகண்ட் ஸ்மோக்கருக்கு அதிகமான உடல் பாதிப்பு வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லிஸ்ட் பண்ண அத்தனை ஆர்கன்ஸும் இவங்களுக்கு போகும். இப்போ பப்ளிக் பிளேஸில் பிடிச்சோம்னா யாரோ ஒரு 3வது நபர் பாதிக்கப்படுறான் அப்படின்ட்டு நம்ம விட்டுறலாம். அதுவே வீட்லேயும் புகைப்பிடிக்கிற பழம் இருக்கும். ஏன்னா எப்போ பப்ளிக்கில் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வீட்டில் பிடிக்கக்கூடாதுங்கிற அளவுக்குலாம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. வீட்லேயும் பிடிப்பாங்க. அப்போ குழந்தைங்க, வீட்டில் இருக்க நபர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தர் தன்னைத்தானே அழிச்சிக்கிறக்கு உரிமை இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களையும் சேர்த்து சாகடிக்கிறதுக்கெலாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதோட சிகரெட் பிடிக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்தா அப்பயும் பாதிக்கப்படுறது இந்த குடும்ப உறுப்பினர்கள் தான். அதனால் சிகரெட் பிடிக்கிறாங்களோ இல்லையோ, அதை விடுறவங்கள நம்ம வலியுறுத்துறதெல்லாம் நம்ம வேலை இல்லை. அது அவங்கள பார்த்து தான் தெளியணும். பட் செகண்ட் ஸ்மோக்கராக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.